11th Standard Business Max Chapter 7 Example 7.5. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கில் எல்லாத்துலேயும் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால் ஏசி ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரெசண்ட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசண்ட் வேல்யூ அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபார்முலாவில் ஒரு சின்னதாக சேஞ்ச் இருக்கும். ஃபார்முலா சேஞ்ச் அது என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு சாதாரணமாக நம்ம அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன எழுதுவோம்? ஏசி ஈக்குவல் டு ஏ பை ஐ இன்ட்டு 1 + i⁻n - 1 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இப்போ என்னென்னா அப்படியே ரிவர்ஸில் என்ன, ஏன்னா இங்கே கேட்டது ஏ கிடையாது, இங்கே கேட்டிருக்கிறது ப்ரெசண்ட் வேல்யூ. அதனால் பீஸ் ஈக்குவல் டு இதே ஏ பை ஐ தான் வரும், சேம் ஏ பை ஐ. அதுக்கப்புறமா இங்கே உள்ளார இருக்கிற இந்த வேல்யூவை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மைனஸில் இருக்கிறத ப்ளஸ் ஆகிக்கிறோம். அதனால் ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகும். அது -1ங்கிறது +1 ஆகிடும். ப்ளஸில் இருக்கிற இந்த டேம் அப்படியே மைனஸில் ஆகிடுது. பவரையும் என்ன செஞ்சிடறோம்? மைனஸாக மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். இந்த சேஞ்சை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூவெல்லாம் முதல்ல எடுத்து எழுதும். இந்த சம்மில் A person purchased a machine on January 1st, 2009. அதோட அவர் என்ன செய்ய ஒத்துக்கிறாரு? அந்த மிஷினோட காஸ்ட் 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் ₹12,000 அப்படிங்கிற மாதிரி தர்றதா ஒத்துக்கிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 15%, என் என்னென்னா 10. அப்போ என்சி ஈக்குவல் டு என்ன? என்சி ஈக்குவல் டு 10, ஐசி ஈக்குவல் டு எத்தனை பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு? 15% இன்ட்ரெஸ்ட். 15%னா 15/100 ஆர் 0.15. அடுத்தது இதில் ஏங்கிறது என்னென்னா ஒவ்வொரு மந்த்தும் அவர் செலுத்துகிற தொகை இருக்கு இல்லையா, 12,000, அது ஏ. இந்த வேல்யூலாம் எடுத்து இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். பீஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 12,000 டிவைடட் பை இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறதுக்கு பதிலாக 0.15. 1 - 1 + 0.15 பவர் -10. equal to இந்த 12,000/15 0.15 இருக்கு இல்லையா, அதை யூஸிங் கால்குலேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 80,000. 1 - இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1.15 பவர் -10ன்னு வரும். equal to 80,000. 1 - நமக்கு இந்த வேல்யூ பவர் -10னா நம்ம கணக்கில் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பவர் +10 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு -10ன்னு இருக்குது. -10 இருக்கிறதுனால இந்த -10 +10 ஆக்கணும்னா இதை 1/ன்னு கீழே இறக்கிட்டோம்னா போதும். 1/1.15 பவர் +10 அப்படின்னு வந்துடும். இப்போ ப்ளஸ் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ வேல்யூ அப்ளை பண்ணலாம். 80,000 1 - 1/1.15 பவர் 10க்கு பதிலாக நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்களே 4.016 அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 80,000 1 - இந்த 1/4.016 அப்படிங்கிறத நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 0.249004 அப்படின்னு வரும். 80,000 இன்ட்டு 1லேருந்து இதை சப் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.750996 இஸ் ஈக்குவல் டு. அடுத்தது இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 679.68. அடுத்தது என்ன செய்யணும்? அது அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபிகராக மாற்றிடணும். பீஸ் ஈக்குவல் டு ₹600. இங்கே என்னென்னா 68 அப்படிங்கிறது 5ஐ விட அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 1 தூக்கி இதில் போட்டோம்னா 680 அப்படின்னு வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே.